ஆர்கே உங்களுடைய நான் இதான் சொன்னேன்ல, அரசியலாக்கப்படுகிறது அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காதுன்னு சொன்னா அதுக்கு சான்றாகத்தான் இவ்வளவு பேச்சுக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது தான் ஒரு உண்மையா இருக்கிறது. ஒரு ஆளுகிட்ட ஒரே ஒரு போன் தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியாது. அவரு என்ன இங்க இருக்கிற நபர்கிட்டயே எத்தனை பேர்கிட்ட தன்னுடைய பேர் இல்லாத செல்போன் வச்சிருக்காங்கன்னு மிக எளிதில் கமிஷன்ல வந்து யாருக்கு வேணா கண்டுபிடிக்க முடியும். அதனால அவருடைய ஃபோன் எந்த மோட்ல இருந்துன்னெல்லாம் சொல்றதுல அர்த்தமில்லை என்று நான் கருதுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு பெஞ்சு கூறின விஷயங்கள்ல பல கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்துக்களை நாம் ஆழ்ந்து ஆராய வேண்டும். அதுதான், அதாவது பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு குழப்பம், இந்த மாதிரியான பேச்சுக்கள் தேவையற்ற பேச்சுக்களாக இருக்கிறது. அதுதான் அது ஒரு அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது தான் இங்க நடந்த இந்த விவாதத்துக்கே சான்றாக நான் சொல்றேன். இது அந்த பெண்ணுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் நீதி கிடைக்காது என்று நான் இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். ஏன்னா அதுல அரசியல் தான் நடக்கும். நமக்கு மிக தெளிவாக தெரியுது. கடைசியாக விஜய்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அண்ணனா நின்று ப்ரொடெக்ட் பண்றாங்கிறாரு. அறிவு இருக்கா? இந்த பாருங்க, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, இது பெண்களே சொல்ற விஷயங்க. கனிமொழி நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டார்கள், நாங்க வணங்கப்பட இருப்பா. ஒரு நிமிஷம் இருப்பா. சொல்றத ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கிக்கோ. சொல்றத ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கிக்கோ. ஒருமையில வேண்டாம், ஒருமையில பேச வேண்டாம். நாங்கள் வணங்கப்படுவதை விரும்பவில்லை. நாங்கள் ஆர்கே, நீங்க ஏன் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இல்ல இது ஒரு நீ யாருன்னு கேட்பேன்ல நானு. நீ அண்ணனா கிடையாது. இது பெண்களே பல இடங்கள் சரி அறிவு இல்லையான்னு கேட்டது நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பட் இல்ல, வாபஸ் வாங்கிட்டாருங்க. பூரா கேட்டுதான் இருந்தீங்க. நடந்த விவாதம் பூரா கேட்டுதான் இருந்தீங்க. எனக்கு கோபம் வருமா வராதுங்க? அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா? நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேள்வி கேட்க கூடாதா? எனக்கு கோபம் வரக்கூடாதா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க. அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தீங்களே. இவ்வளவு அரசியல் நடக்கும்போது நீங்க கம்முன்னு இருந்தீங்களே. இவ்வளவு கத்தும்போது நீங்க கம்முன்னு இருந்தீங்களே. இப்போ உங்களுக்கு கோபம் வருதா? விஜய் ஒரு வார்த்தை சொன்னதுனால கோபம் வருதா? அந்த பெண்ணுடைய ஃபேமிலிக்கு எவ்வளவு கோபம் வரணுங்க? புரியுதா உங்களுக்கு? இல்ல சம்பத், புரிஞ்சுக்கிறேன். அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த வார்த்தையை விட்டுருங்க. அவர் இல்ல, நாங்கள் வணங்கப்படுவதை விரும்பப்படவில்லை. நாங்கள் தாய் என்று அழைக்கப்படுவதை விரும்பப்படவில்லை. உங்கள் சகோதரி அல்லது மனைவி என்பது அழைக்கப்படுவதை நாங்கள் விரும்பப்படவில்லை. நாங்கள் சமமாக மதிக்கப்பட விரும்புகிறோம். பீடத்தில் இருந்து இறக்கி சமமாக நடப்போம் என்று ஒரு கருத்தை கூறிவிட்ட பிறகு, பெரியாரிலிருந்து கனிமொழி வரையான நபர்கள் இடையே எல்லாரும் கூறிவிட்ட பிறகு மறுபடியும் இந்த அண்ணனா நிக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தம் என்னன்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க அண்ணனா நிக்க வேண்டாம். நீங்க அடுத்து நீங்க சொல்லுங்க. ஆமா, விஜய் பத்தி சொல்லும்போது மட்டும்தான் இதுதான் அரசியல். நான் சொல்றதே இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பெண்ணை பத்தி யாருக்குமே இங்க கிடையாது. இவ்வளவு நேரம் கமெண்ட் இருந்தாரு. இவ்வளவு கத்தல் இங்க நடந்துட்டு இருக்கிறது. இவ்வளவு நேரம் கமெண்ட் இருந்துட்டு எப்ப அவருக்கு உணர்ச்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயை பத்தி ஒரு வார்த்தை மட்டும்போது தான் உணர்ச்சி வருது. இதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன், அரசியல் மயமாக்கப்படுகிறது, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காது. இதுதான் என்னுடைய கடைசி கருத்து.